கேக் பேக்கிங் மட்டும் ரொம்ப சிம்பிளான எம்மியான ரெசிபி. குக்கீஸையும் கேக்கையும் ஒன்றாவே வைக்கிறேன். குக்கீஸ் பயங்கரமான ஸ்னோ பெஞ்சிருக்கு. நான் பண்ண மட்டன் பிரியாணி, வெஜ் குருமா, கேக், மலாய் கோஃப்தா, வெஜ் பிரியாணி பண்ணி வச்சிருக்காங்க. அதில் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஸ்னோமேன் பண்ணணும். அந்த இது எங்கள் வீட்டோட பேக் யார்டு. ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். ஸோ பெஸ்ட் சீசன் ஆஃப் த இயர், கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் லாஸ்ட் வீக்கு ஃபுல்லாக ஃப்ளூவில் நான் இருந்தனால எதுவும் பெருசாக பண்ணவே இல்லை. ஸோ இந்த வீக் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி ஒரு சாட்டர்டே மார்னிங். நான் இன்னைக்கு வந்து பிரியாணி இதெல்லாம் பண்ணுறேன், கேக், குக்கீஸ் இதெல்லாம் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் அவங்கவுங்க ஒரு டிஷ்ஷஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இன்னைக்கு ஆல் த்ரூ அவுட் த டே என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், டேபிள்லாம் எப்படி செட் பண்ணுறேன், இது எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் பெருசாக ரெசிபிஸ் கவர் பண்ணல, பட் இந்த கேக் பேக்கிங் மட்டும் ரொம்ப சிம்பிளான எம்மியான ரெசிபி, அது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நான் பெரிய ப்ரொஃபஷனல் பேக்கர்லாம் இல்லை, பட் வந்து எவ்ரி இயர் ஒரு 5-6 இயர்ஸாக நான் இந்த கேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 3 ஹோல் எக்கு, ஒரு 1.5 கப் சுகரு, 1 கப் ஆஃப் வால்நட்ஸ் பிக்கன்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். நான் வால்நட் மட்டும் எடுத்திருக்கேன். 2 கப்ஸ் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், மைதா. அண்ட் இதில் வந்து ஆயில் இருக்குது, இதுக்கு பட்டர் தேவையில்லை. 1 கப் ஆஃப் ஆயில் அண்ட் நிறைய கிரேட்டட் கேரட்ஸ் நல்லா நான் சின்னதாக கிரேட் பண்ணிடுவேன், ஸோ தட் அது பசங்களுக்கும் வாயில் தட்டுப்படாது. கொஞ்சம் சின்னமன் பவுடர், ஆஸ் யூஷுவல் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு, பீட்டர்லாம் வச்சுலாம்ல, நான் கையிலேயே சும்மா பீட் பண்ணிப்பேன். கூட வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்கு பீட் பண்ணிவிட்டு ஆயிலையும் நான் போர் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து மெயினாக ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ ஆயில் யூஸ் பண்ணணும். சும்மா பீனட் ஆயில் அந்த மாதிரி சீசன் ஆயிலெலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் ஸ்பூனில் அளந்து போடுங்க. எடுத்து வச்சிருக்க சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோவா ஸ்வீட்னஸ் தராது. எப்போவுமே பேக்கிங்க்கு வந்து இந்த ஒயிட் சுகரே யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூட சின்னமன் பவுடர், எனக்கு வந்து ரொம்ப சின்னமன் ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு 1.5 டீஸ்பூன் போட சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் போட்டுடலாம். என்னென்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர்லாம் போட்டதுக்கப்புறம் பீட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கட் அண்ட் ஃபோல்ட் மட்டும் பண்ணிங்கனாலே நல்லா வரும். ஃபுல்லாக கேரட்ஸை போட்டுட்டேன், வால்நட்டையும் போட்டுடுறேன். கடைசியாக வந்து நான் மைதாவை ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் ட்ரேக்கு வந்து பேனுக்கு வந்து நான் பேரச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிட்டேன், பட்டர் பேப்பர். கடைசியாக இந்த மைதாவை மட்டும் போட்டுட்டு, இதுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, சும்மா ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பேக்கிங் ட்ரேயில் வந்து போர் பண்ணிடுறேன் பேனில். நல்லா ஒரு 2 தடவை டேப் பண்ணிட்டோம்னா அந்த உள்ளே இருக்க இதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இது என்னென்னா குக்கி டோ வந்து ப்ரீ மிக்ஸ்டு வந்து ஒரு டொனேஷன் ஈவெண்ட்டுக்காக நான் ஆர்டர் பண்ணது இருந்தது. ஸோ அதைவே தான் நான் குக்கீஸ் பேக் பண்ண போகிறேன். குக்கீஸ் ட்ரேலையும் நான் வந்து பேரச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த குக்கீஸை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில். குக்கீஸையும் கேக்கையும் ஒன்றாவே வைக்கிறேன். குக்கீஸை மட்டும் ஒரு 10 மினிட்ஸில் எடுத்துருவேன். குக்கியை வந்து டாப் ட்ரேயில் போட்டிருக்கேன், கேக்கை வந்து மிடில் ட்ரேயில் போடுறேன். கேக் வெளியே எடுத்துட்டேன். குக்கீஸ் கூடவே கொஞ்சம் கிட்ஸ்க்கு பாஸ்தா செஞ்சிட்ருக்கேன். கேக்குக்கு நான் ரப்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மில்கை மட்டும் ஹாட் பாட்டம் பேனில் ரொம்ப நேரமாக கொதிக்க வச்சுட்டே இருக்கேன், அப்படியே சிம்மில் வச்சு. கூட வந்து குங்குமப்பூ மட்டும், சாஃப்ரான் ஸ்டான்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் இதில் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்ற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து பேக் பண்ண குக்கீஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட்டெல்லாம் ரெடி, நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன நான் குக் பண்ணியிருக்கேன்ட்டு. ஃபார் நவ் இதுதான் நான் பேக் பண்ண கேரட் வால்நட் கேக்கு. கூட கொஞ்சம் ரப்தி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒயிட் சாக்கோ சிப் குக்கீஸ்.
இது நான் பண்ண மட்டன் பிரியாணி. ஸோ ஒரு 6-7 ஃபேமிலிங்கிறதுனால இதில் கொஞ்சம் இருக்குது, ப்ளஸ் நான் உள்ளேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் சால்னா பரோட்டா போடுறதுக்காக. இது வந்து என் ஃப்ரெண்டு பண்ண ஒயிட் குருமா. இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. கேக்கு இது அதோட ரப்பி. இதில் வந்து வெஜ் பிரியாணி இருக்குது, பன்னீர்லாம் போட்டு. அண்ட் இது வந்து கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் பாஸ்தா செஞ்சேன். தூங்குறானா? ஹாய் சொல்லும் ப்ரோ. வெஜ் குருமா, கேக், மலாய் கோஃப்தா, வெஜ் பிரியாணி, பாஸ்தா, சன்னா, ரைத்தா, ஃபிஷ் ஃப்ரை, கீர், பாதாம் அல்வா, மட்டன் பிரியாணி, சிக்கன் சால்னா. ஸோ இது கேக்குக்கு வந்து ரப்தி. ஃபோட்டோ செஷன்லாம் இப்போ தான் முடிச்சோம். நான் கடைசியாக ஃபோட்டோஸ் எல்லாம் கூட கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, எல்லாரும் டின்னர் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. டின்னர் டைம். சுபா பரோட்டா. ஆண்டி பரோட்டா. இந்த மாஸ்டர் ஷெஃப்ல இருக்கிற எல்லாருக்கும் இப்ப சேலஞ்ச் பண்றேன். இந்த மாதிரி ஒரு கேரட் கேக் வித் ரப்தி நீங்க செஞ்சு காமிச்சு பாருங்க. கீதாஞ்சலிக்கு சேலஞ்ச். பரவாயில்ல, அதனாலதான் ஓபன் சேலஞ்ச் விடுறேன் நான். ஓபன் சேலஞ்ச். அவங்களுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி தான். வாங்க கூட நில்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்னோ ஆஃப் த சீசன். கரெக்டாக எங்களோட கிறிஸ்மஸ் பார்ட்டி முடித்து எல்லோரும் கிளம்புறாங்க. வெளியே பார்த்தா நல்ல ஸ்னோவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க கார் ஏறுறதுக்கு முன்னாடி. கார் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. 2 வண்டியுமே உள்ளே நிறுத்தலை. ஸோ க்ளீன் பண்ணி தான் ஆகணும் காலையில் எழுந்திரிச்சு. பாய் சுபா. லிட்ரலாக ஒரு வின்டர் ஒண்டர்லேண்ட் மாதிரி இருக்குது. காலையில் பார்க்கும்போது இன்னும் மழை பெய்யாமல் இருந்ததுன்னா மரம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பயங்கரமான ஸ்னோ பெஞ்சிருக்கு. யூஸ்வலாக ரோட்ல எல்லாம் வந்து அந்த சால்ட் போட்டு வச்சுருப்பாங்க ஸ்னோ வந்து வரும்போதே அது மெல்ட் ஆகிறதுக்காக. பட் எதுவுமே ப்ரிப்பேர்டாக போடலை. ஸோ ரோடெல்லாம் வண்டிலாம் எடுக்கவே முடியாது. இன்றைக்கி தமிழ் ஸ்கூல் இருந்ததெல்லாம் கூட கேன்சல் ஆகிடுச்சு. இன்னும் ஸ்னோ கிளியர் பண்ணவே ஆரம்பிக்கல. நாங்கள் செட் பண்ணி இந்த டீர்லாம் ஃபுல்லாக ஸ்னோவில் மூழ்கி இருக்கு. நான் ரூஃப்லேருந்து எடுக்கிறேன். எவ்வளோ திக்னஸ் அக்குமுலேட் ஆகிருக்கு பாருங்கள். ரூஃபில் பெஞ்சிட்டே தான் இருக்குது இன்னும் நைட்லேருந்து. இன்னும் அவுட்டோர் ஃபர்னிச்சர்லாம் நாங்கள் பேக் பண்ண விட்டுட்டோம் இந்த இயரை. இனிமேல் தான் பண்ணணும் இந்த ஸ்னோ கிளியர் ஆனதுக்கப்புறம். நல்ல ஸ்னோ பெஞ்சிட்ருக்கு இன்னுமே. மார்னிங் இப்போது 9:30 ஆகுது. செம ஸ்னோ.
வெளியே கிளம்புற வேலை இல்லைன்னா ஓகே. பட் வெளியே போகணுன்னா இந்த மாதிரி கார் ஃபுல்லாக இருக்க ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணணும். பாவம் அவங்க எங்கேயோ வெளியே போகிறாங்க. தே ஆர் ட்ரைங் டு கிளியர் த ஸ்னோ. ஆக்சுவலாக ஸ்னோ விழவே கிளியர் பண்ணிட்டேன்னா வி வில் பி ஏபிள் டு டூ. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலிட் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க பாருங்கள் எப்படி கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கேக் பாக்ஸ் தான். நான் மார்ஷல்ல வாங்கி நான் இந்த தடவை இதுதான் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு பாக்ஸ் ஆஃப் ஹாட் சாக்லேட், கேக் ஒன்று, ஒரு பவுண்ட் கேக் ஒன்று, ஒரு குட்டி ஹேண்ட் க்ரீம் ஒன்று. இது மேசிஸில் தேங்க்ஸ் கிவிங் டைம்லேயே வாங்கி வச்சுருந்தேன். இந்த கிச்சன்ல இருந்து சமைக்கிற முடையில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது. பயங்கர கோல்டாக இருக்குது வெளியே. பசங்கள்லாம் ஸ்னோவில் விளையாட கிளம்பிட்டாங்க. அந்த ஸ்னோ மிஷின், அந்த ஸ்னோ வண்டி வந்து கிளியரிங் வண்டி வந்து ஃபுல்லாக எல்லாம் அந்த ஸ்னோவெல்லாம் ஒரு பக்கமாக நகர்த்தி விட்டுருக்கு. அது எங்கள் வீட்டு முன்னாடியே ஒரு பெரிய மவுண்டன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தான் விளையாண்டுட்ருக்காங்க. சாமி இப்போ வந்து பொண்ணு வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிட்டா. நாங்கள் வந்து பையன் இங்கே வந்து ஸ்னோமேன் பண்ணணும்னா அங்கே அதனால வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என் கால் எவ்வளோ தூரம் உள்ள போகுது பாருங்க. அவ்வளோ ஸ்னோ இருக்கு. இங்கே பண்ணலாம் சங்கம், இங்கே பண்ணலாம். இன்னும் ஸ்னோ லைட்டாக விழுந்துட்டு தான் இருக்கு. He can sled there. Yeah. பண்ணலாம் தங்கம், ஸ்னோமேன் பில்ட் பண்ணலாம். அப்படியே வின்டர் வண்டர்லாண்ட் மாதிரி இருக்கு இங்கெல்லாம் ஸ்னோ. ஸ்னோமேன் பில்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். இது எங்க வீட்டோட பேக் யார்ட்லயே பயங்கரமான ஸ்னோ இந்த தடவை. அண்ட் ஸ்னோ வந்து ஃபர்ஸ்ட் விழுந்து ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவருக்கு தான் நல்லா விளையாட முடியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஸ்னோ வந்து எல்லாம் அழுக்காக ஆரம்பிச்சிடும். ஸ்னோ வண்டி இப்பதான் ரோட கிளியர் பண்ணிட்டு இருக்கு. என் கால் எவ்வளவு தூரம் உள்ள போகுது பாருங்க. நான் கார்ல காட்டுறேன் எவ்வளவு தூரம் ஸ்னோ இருக்குன்ட்டு. இங்க பாருங்க, என் கிட்டத்தட்ட என்னோட ஆங்கிள் வரைக்கும், ஆங்கிள் ஃபுல்லா, அதாவது எங்க டீர்லாம் காத்துல ஃபுல்லா விழுந்து கிடக்கு. கார் மேலேயும் ஃபுல்லா ஸ்னோ இருக்கு. அவ்வளவுதான், என்னால எல்லாம் ரொம்ப நேரம்லாம் நிக்க முடியாது. பசங்க வந்து ஸ்னோமேன் பண்ணும் வெளியே வந்து விளையாடணும்னு வந்திருக்காங்க. ட்ரீ மேல எல்லாம் பாருங்க இவ்வளவு இன்ச்சு ஸ்னோ இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்படி தான் ரோட்டில் இருக்க ஸ்னோலாம் கிளியர் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ரோடு கிளியர் பண்ணிட்டாங்க. பட் டிரைவே எல்லாம் இன்னும் கிளியர் ஆகலை. கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. பட் ஸ்னோவை இப்படி தான் கிளியர் பண்ணுவாங்க ரோட்டில். ஆல்மோஸ்ட் மெயின் ரோடை கிளியர் பண்ணிட்டாங்க. பட் எங்கள் டிரைவே எல்லாம் இனிமேல் தான் கிளியர் பண்ணணும். With this, we have come to the end of this video. First snow of this season, New Jerseyல பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நைட்டு 1:30 ஆகுது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புனாங்க பார்ட்டி முடிச்சு. நான் மார்னிங் காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஸ்னோ எப்படி இருக்குது என்னன்ட்டு. எங்கள் பார்ட்டியும் சூப்பராக போச்சு. we had a wonderful time with all our friends. இது போல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். மார்னிங் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்னோ எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன்.